கண்ணீர் வந்தால் மாத்திரமே மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப முடியும். உயிரோடு இருக்கிற நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இந்த 2 நிகழ்வும் மனித இனத்திற்கு நடைபெற வேண்டுமென்றால் உம்முடைய வருகை வெகு அவசியம், அது இன்றியமையாதது. அதற்காக நாங்களும் ஆயத்தமாக்கி அநேகரையும் ஆயத்தப்பட்டிருக்கிறதாக உங்களுடைய சமூகத்தை நேராக ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேபானுடைய மாமனார் பேசுகிறேன். என்னுடைய பெயர் மனோகரன். சுதாகர் வாத்தியார் அவரிடம் நான் பெண் கேட்கும்போது அவர் சம்மதமாக ஒத்துக்கொண்டு எது ஒன்று பேசினாலும் அமைதியாக அவர் எனக்கு பதிலளித்து எங்களை அன்போடு வரவைத்து என்னை கொடுத்தார். நல்ல விதமாக திருமணத்தை அவர் நடத்தி கொடுத்து முடித்து வைத்தார். அவருடைய இறப்பை நாங்கள் எனது கேட்ட பொழுது நாங்கள் அதிக வேதனைப்பட்டோம். அவர்கள் குடும்பத்திற்காக நாங்கள் அனைதினமும் நாங்கள் ஜெபித்து வருவதுண்டு. மறுபடியும் இன்னொரு வைபவத்தில் கலந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்த மழையிலும் கூட அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு போகும்படியான இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய பெயர் ஜேசுபாதம். நான் ஆம்பூர் பிகஸ்பா பகுதியை சார்ந்தவன். எனக்கு முதல் ஆசிரியராக 3ஆம் வகுப்பில் ஆசிரியராக அவரிடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மதிப்புமிக்க மறைந்த என்னுடைய குருநாதர் திரு சுதாகர் ஆசிரியர் அவர்களை பற்றி தான் உங்களிடத்தில் சில கருத்துக்களை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 3ஆம் வகுப்பிலே பள்ளிக்கு செல்லாத ஒரு 2 வருடமாக நான் வீட்டிலே இருந்து பிள்ளைகளோடு சுற்றி திரிந்தேன். பிறகு இவர் புதிதாக ஆசிரியர் பணியிலே சேர்ந்தவுடனே யார் யார் பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து அந்த வரிசையின் பிரகாரத்திலே என்னுடைய வீட்டை தேடி வந்தது. ஆசிரியர் வருகிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில் நான் ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் ஒழிந்து கொண்டேன். என் பெற்றோரிடத்தில் அவர் பேசியிருக்கிறார். உன் மகனை பள்ளிக்கு சேர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவன் நன்றாக படிப்பான், நன்றாக வர வேண்டும் என்று என்னுடைய எதிர்காலத்தை பற்றி என் பெற்றோரிடத்தில் அவர் பேசியிருந்து அது உண்மையாகவே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒருவேளை ஆசிரியர்கள் என்னை சந்திக்காமல், ஒருவேளை பள்ளியில் என்னை சேர்க்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை என்பது வேறு திசையில் போய் ஒரு வளர்ச்சியற்ற, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்வை நான் தேடிக்கொண்டிருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவரால் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வு கிடைத்திருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சி கிடைத்திருக்கிறது. கல்வியிலே மேன்மை கிடைத்திருக்கிறது. சமூகத்திலே ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் அவரை தான் சாரும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லுகின்றேன். ஆசிரியர் அவர்கள் பாடுவதிலே மிகச்சிறந்த கெட்டிக்காரன், கதை சொல்லுவதிலே மிகச்சிறந்த கெட்டிக்காரன், பாடம் நடத்துவதிலே மிகச்சிறந்த ஆசிரியர். இப்படி பலதரப்பட்ட தாளந்துகளை கொண்டவர் தான்
மறைந்த சுதாகர் ஆசிரியர், என்னுடைய குருநாதர் அவர்கள். அன்றைக்கு என்னை மாணவர்களை கொண்டு அப்படியே என்னை ஒரு அலக்கா தூக்கி கொண்டு போய் பள்ளியிலே சேர்த்து படிக்க வைத்தவர். ஆகையினால இன்றைக்கு இந்த சமூகத்திலே நான் ஒரு சக மனிதனாக, இந்த சமூகத்திலே ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சக மனிதனாக, தலைவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது அவர் எனக்கு போட்ட பிச்சை என்றே நான் சொல்லுவேன். ஒருவேளை பள்ளியில் சேராமல் மாணவர்களோடு அல்லது ஒருவேளை ஊர் சுற்றும் மாணவர்களோடு சேர்ந்து எங்கேயோ ஏதோ ஒரு வேலை செய்து, கூலி வேலை செய்து கொண்டு, அல்லது இந்த சமூகத்தை பார்க்காமல், வாழ்க்கை எந்த திசையில் தெரியாமல், பெற்றோர்களை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தவித்திருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கும். அதையெல்லாம் இருக்கக்கூடாது என்று அப்பொழுதே அவருடைய எண்ணத்திலே இந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றி, பள்ளிக்கு வராத மாணவர்களை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டினார். அந்த வழியில் வந்த மாணவர்களில் நானும் ஒருவன். அதனால நாங்கள் அடிக்கடி ஆசிரியர் வீட்டுக்கு வருவோம். கஸ்பாவை சுற்றி இருக்கக்கூடிய மல்லிப்பூ தோட்டம், அந்த மல்லிப்பூ தோட்டத்திலே பூவை எடுத்துக்கொண்டு, மல்லிப்பூவை பறித்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு நாங்கள் சான்றோர் குப்பம் வருவோம். அந்த சான்றோர் குப்பத்தில் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், கிணற்றிலே தண்ணி சேர்ந்துவோம். அவர் வீட்டிலே கிணறு இருக்கிறது. கிணற்றிலே தண்ணி சேர்ந்து அந்த ட்ரம் எல்லாம் இருப்போம். அது என்ன, எங்களெல்லாம் சும்மா அனுப்ப மாட்டார். எங்ககிட்ட அப்போது 5 ரூபா 10 ரூபா, 5 ரூபான்றது 100 ரூபா கணக்கு. 5 ரூபா கொடுத்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க, நீங்கள் வாங்கி எதனா வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி அந்த 5 ரூபா கொடுத்து அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணம் படைத்தவர். அதுபோக பிராணிகளின் மீது அவருக்கு ரொம்ப அதிகமான விருப்பம் உண்டு. நான் படிக்கிற காலத்திலே சில பாம்புகளை கண்ணாடி கூண்டிலே போட்டுக்கொண்டு அதை வளர்த்து வருவார். இப்போ நான் கேட்பேன், சார் என்ன சார் நீங்கள் ஒரு ஆசிரியர் இருந்து இந்த மாதிரி பாம்பெல்லாம் வளர்த்துனுக்கிறீங்களே, இதெல்லாம் என்ன சார்னு கேட்டால், உனக்கு தெரியாதுடா, அதெல்லாம் அதை பற்றி உனக்கு தெரியாது. அவர் நாட்டு வைத்தியர் கூட, பலவிதமான வைத்தியங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த சாணாமத்தில் கேட்பீர்களானால் நிறைய பேருக்கு அவர் வைத்தியம் செய்திருக்கிறார். எத்தனை மணி இரவு அடிபட்டு போனாலும் சரி, அல்லது ஜுரமாக போனாலும் சரி, அதற்கான மருத்துவ சிகிச்சை அவர் செய்வார். சித்த மருத்துவர் என்று கூட அவர் படித்திருக்கிறார். ஆகினாலே பலதரப்பட்ட திறமைகளை அடைந்தவர். ஆசிரியர்களிலே என்னை கேட்டால், ஆசிரியர்களிலே ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாணவன் என்ற முறையில் நான் திருமணமாகி, எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு மகனுக்கு திருமணமாகி, நான் இன்றைக்கு தாத்தா ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு அல்லது மேன்மையான ஒரு வாழ்வு எனக்கு அது கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அன்று என்னை பள்ளியிலே சேர்த்த ஆசிரியரை நான் கடவுளாகவே நான் பார்க்கிறேன். என் கண்களிலே கண்ணீர் வருகிறது. காரணம் என்னவென்றால், எங்களை அதிகமாக நேசித்தவர். எங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் காசு கொடுப்பார், கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பார். என்னடா பண்ற, எப்படி இருக்கிற, புத்தகம் அவர் தான் வாங்கி கொடுப்பார், நோட் புத்தகம் அவர் தான் வாங்கி கொடுப்பார், பேனா பென்சில் எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுப்பார். ஆகினாலும் இப்படி உதவி செய்தவர். இந்த நேரத்தில் நான் அவரை பற்றி பேசுவதற்கு உண்மையாகவே நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா ஆசிரியர்களிலே ரொம்ப ஒரு துடிதுடிப்பான ஒரு ஆசிரியர். அவர் சும்மாவே இருக்கவே மாட்டார். மாடு வளர்ப்பது, முயல் வளர்ப்பது, பன்றிகளை வளர்ப்பது, இப்படி பிராணிகளின் மேலே அதிகமான அக்கறை கொண்டு அந்த பிராணிகளின் மேலும் அன்பு பாசத்தை கொட்டியவர். நான் மாத்திரமல்ல, அவரிடத்தில் படித்த எல்லா மாணவர்களுமே இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்படி சொல்வாயானால் கண்டிப்பாக சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மனோ இன்பரசன் அவர் இன்றைக்கு மெயின் பார்மசியில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக அவர் இருக்கிறார். இப்படி ஒரு தியாகராஜன் என்கிற ஒரு நண்பர் கர்நாடகாவில் மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கிறார். இப்படி பல நிலைகளில் மருத்துவராக, வழக்கறிஞராக, என்ஜினியராக அவரிடத்தில் படித்தவர்களாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த சுதாகர் ஆசிரியருடைய குடும்பத்தாருக்கு என் குடும்பத்தின் சார்பாக, மாணவர்களின் சார்பாக, பழைய மாணவர்களின் சார்பாக நன்றிகள். முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருக்கு கூட உண்மையான நினைவுகளோட அண்ணனை நான் நினைச்சு பார்க்குறேன். அவர் இல்லைன்ற துயரம் மிகப்பெரிய துயரமா இருந்தாலும், அவர் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்ற விஷயங்கள்
ஏராளமான விஷயங்கள். அவருடைய அர்ப்பணிப்பு இன்றைய எளிய தலைமுறைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார். அவரை அதிகாலையில் அவரை பார்க்க நேர்ந்தா ஒரு விவசாய நிலத்தில் தான் அவரை பார்க்க முடியும். அந்த விவசாய நிலத்தில் அர்ப்பணிப்போடு அவர் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ரெடி ஆகி பள்ளிக்கு போவார். வெஸ்பா ஸ்கூட்டரில் போவார். பள்ளி முடிஞ்சு வந்த உடனே ஆம்பூர் ஒரு பரபரப்பான நகரம். இந்த நகரத்தில் அவர் எங்கே பார்த்தாலும் அவரை டிராஃபிக்கில் பார்க்கலாம். அவரை டிராஃபிக்கை சீர் செய்யறதையும் டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்தி மக்கள் சரியான பாதையில் போகிறதுக்கான அந்த பணியில் ஹோம்கார்டு அந்த பணியில் அவர் மிக சிறப்பாக பணியாற்றுவார். ஈவினிங்கில் வீட்டில் பார்க்க போகணும்னா ஒரு மருத்துவராக பார்க்கலாம். மருத்துவ உதவிகள் செய்யறதுல வயதானவங்களுக்கு செய்கிற உதவி, முடியாதவங்களுக்கு போய் வீட்டுக்கே சென்று அவர் செய்த அந்த மருத்துவ சேவையும் ரொம்ப சிறப்பாக அண்ணன் பணியாற்றினார். இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ரொம்ப பிரியமானவர். மனுஷர் மேலே மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்குலையும் அவர் ரொம்ப பிரியமாக இருந்தார். அவங்களுக்கான உணவு தேடலுக்கு அவர் ஒவ்வொரு ஹோட்டலாக சென்று அந்த இலைகளையும் மற்ற அந்த உணவு தின்பண்டங்களை மிகுதியான தின்பண்டங்களை எடுத்துன்னு அவர் வளர்ப்பு இந்த ஆடு மாடு பன்றி இது போன்ற உயிரினங்களுக்கும் அவர் அந்த பணியை செய்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. எந்த நேரமும் சுறுசுறுப்பா செய்த பணிகள் மகத்தானது. இந்த இளைஞர் தலைமுறைக்கு விட்டு சென்ற பணிகள் அதெல்லாம் அவருடைய நினைவுகளை போற்றுறோம். அவர் நினைவுகளை எந்நேரமும் நாங்கள் நினைத்து அவரை பெருமையோடு நினைக்கிறோம். அண்ணனுக்கு என்னுடைய நினைவு நாள் இந்த செய்தியை நான் எல்லாரோடு பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என் இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றார் என்பது. சகோதரர் சுதாகர் அவர்களை நான் குறித்து ஒரு பெரிய அறிமுகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்ந்த போது மிக பிரபலமாக வாழ்ந்தவர். அவரை நான் பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே அவரை எனக்கு நன்றாக தெரியும். பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரர், எல்லா ஸ்போர்ட்ஸிலும் ஒரு ஆத்லீட்டாக எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சகோதரன். ட்ரைனிங் பீரியடில் கூட ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாக தன்னுடைய அந்த படிப்பை மிக சிறப்பாக முடித்து நற்பெயரை பெற்றுக்கொண்டு வெளியே நம்முடைய திருச்சபையில் நிறுவனமாகிய ஒரு ஆரம்ப பள்ளியில் அவர் பல்வேறு ஊர்களில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். அதுதான் அவருடைய அடிப்படையான வேலை. அதோடு அவர் திருப்தி அடையவே இல்லை. சகல கலா வல்லவர் மாதிரி அவர் தொடாத துறைகள் இல்லை என்று சொல்லலாம். இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அநேகர்களுக்கு வைத்தியம் பார்த்த ஒரு வைத்தியர். அவர் செய்யாத தொழில் இல்லை. விவசாயம் செய்திருக்கிறார். ஆடு மாடு கோழி பாம்பு முதற்கொண்டு பன்னி முதற்கொண்டு எல்லாவற்றையும் தன்னுடைய பண்ணையில வளர்த்து திருச்சபையிலும் தன்னுடைய தலைமைத்துவத்தினாலே ஒரு முத்திரை படித்து போன ஒரு நல்ல நண்பர், நல்ல சகோதரன், நல்ல விசுவாசி. அருமை சகோதரி வனிதா அவர்களும் அருமையான பிள்ளைகள் கிறிஸ்டபர், கேபா, ஷீபா என்ற 3 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து குடும்பங்களை அமைத்து கொடுத்து அவருடைய தலைமுறைகளில் காணுகிற வரைக்கும்
கடவுள் அவரை ஜீவனோடு கூட வைத்திருந்தார். இவருடைய பிரிவு தற்காலிகமானதுதான், ஒரு தற்காலிகமான பிரிவு தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்ததுனாலே, உயிரோடு இருந்து விசுவாசித்ததுனாலே மறுபடியும் அவரோடு கூட வந்து அவரோடு கூட நாம் சேர்ந்து கொள்கிற பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட உங்களை ஆறுதலிலும் சமாதானத்திலும் கர்த்தர் வழி நடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள கடவுது. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நோக்கி பார்த்ததினால் தலை உயர்த்தி என்னை நீலை நிறுத்தி என்றும் தலை நிமிர செய்தினீரே. தலை உயர்த்தி என்னும் நீலை நிறுத்தி என்றும் தலை நிமிர செய்தினீரே. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நோக்கி பார்த்ததினால் தோல்விகள் வந்த போதும் மனசோர்வுகள் சூழ்ந்த போதும், தோல்விகள் வந்த போதும் மனசோர்வுகள் சூழ்ந்த போதும் மன மகிழ்ச்சி தந்த வேதனை நீக்கி உமதாவியால் நிரப்பினீரே. மன மகிழ்ச்சி தந்த வேதனை நீக்கி உமதாவியால் நிரப்பினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நோக்கி பார்த்ததினால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நோக்கி பார்த்ததினால். சுதாகர் ஆசிரியர் குடும்பத்தை இழந்து வாடும், அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வேன். அவருடைய பணி இந்த ஊருக்கு மிக சிறப்பாக இருந்தது. அவர் ஒரு ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் கரஸ்பாண்டண்டாகவும் கல்வி நிறுவனங்களை நிறுவுவதிலே சிறந்த இவராக இருந்தார். ஆசிரியர் பயிற்சி பள்ளி, பிஎட் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, இதெல்லாம் அவர் வாணிபடியில் துவங்கி மிக சிறப்பாக பணியாற்றினார். எங்களெல்லாம் கூட ஆலயத்தில் எங்களை எல்லாம் வழிநடத்தி ஆலயத்தில் மிக சிறப்பாக ஆலயம் கட்டுவதற்கான முதல் கல்லை எடுத்து கொடுத்தது அவர் தான். அந்த மாதிரி பணியை செய்தவர். சாணாம்பத்தில் எடுத்துக்கொண்டால் அவரை போல ஒரு சர்வீஸ் மைண்ட் டாக்டராக பணியாற்றியிருக்கிறார், ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார், ஆலயத்தில் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார். அந்த பழைய ஆலயம் அவரால் தான் கட்டப்பட்டது. இங்கே செங்கல் சூளை போட்டு தோளில் சுமந்து கொண்டு போய் ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் உற்சாகப்படுத்தினார். நாங்களும் அவர் கூட இருந்து அந்த ஆலயத்தை கட்டினோம். அவர் பெயர் தான் என்று அந்த ஆலயத்திற்கு அவருடைய பெயர் தான் இன்னும் கூட நிலைத்து நிற்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய இறந்து வாடும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சாணாம்பத்தில் அவர் ஆற்றிய பணி அவர் கால் படாத இடமே கிடையாது. அவர் எல்லா பணியும் செய்தார். நிலம் பயிரிட்டார், மாடு வளர்த்தார், ஆடு வளர்த்தார், கோழி வளர்த்தார், பாம்பு வளர்த்தார், பன்னி வளர்த்தார். இப்படி இந்த ஊர் மக்களுக்கு ஊசி போடுவதற்கு முன்பு டாக்டராக பணியாற்றி ஏழை மக்களுக்கு மிக சிறந்த பணியாற்றிய ஒரு சிறந்த தலைவரை நாங்கள் இழந்து வாடுகிறது எங்களுக்கு பெரிய இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எங்கள் சார்பாக அன்பு அஞ்சலி செலுத்துகிறோம். இன்றைக்கும் காலம் சென்று அருமையான குடும்பத்தின் அனைவரும் ஆம்பூர் சபசங்கத்தின் ஆண்டவரை பள்ளிகளில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் திரு சுதாரனுடைய முதலாம் ஆண்டு ஆண்டவரை நன்றி செலுத்தும் இந்த குடும்ப வழிபாட்டிலே உங்களுடைய இறை ஆசீர்வாதம் தங்கியமைக்காக நாங்கள் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில் மரணம் எல்லா மக்களுக்கும் பொதுவானது என்பதை இன்றைய இறை வார்த்தையாக நாங்கள் ஆய்வுரையாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் கூட நீர் தருகின்ற பரலோக வாழ்விற்குள்ளாக பிரவேசிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கின்ற அந்த நிலையான வாழ்விற்குள்ளாக அருமை அடைவரை பிரவேசித்திருக்கின்ற அந்த உணர்வோடு நம்பிக்கையோடு நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். அருமையான மக்களுக்கான தந்தர்களை பாதுகாத்திருக்கின்ற இந்த மகாபெரிய கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்கிறோம். திருமறையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது
மனித வாழ்வை காய்ந்து போகின்ற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பான ஒரு வாழ்வு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் ஆட்சி 70 வருஷம், பலத்தின் மிகுதால் 80 வருஷம் மேன்மை, பிரயாசம், சஞ்சலம் நிறைந்த வாழ்வு என்பதை ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவரே அருமை அடிவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்விற்காக குடும்ப நமது ஆண்டவராக இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆறுதல், தேறுதல், அன்பு அடியாரை இழந்தாலும் விசுவாசத்தில் உறுதியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். அவருடைய அன்பு துணைவியாரோடு, பிள்ளைகளோடும், மருமக்களோடும், இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்புக்குரிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடும், உறவினர்களோடும், கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கி தருத்திருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தில் நிறைத்து காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமும் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இதெல்லாம் நினைக்கிற மாதிரி அவருக்கு இன்னைக்கு அண்ணன் இல்லை, இன்னொரு அப்பா. எவ்வளோ ஐயங்களை பாடுபட்டு வளர்த்தார், எங்களோடு எல்லா இன்ப துன்பங்களிலும் கலந்து கொண்டார் என்பதை நினைக்கும் போது இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை இன்பமும் எத்தனை நலவுமாயிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவரை தாடியிலே வடிகிறதுமான பரிமள தைலத்திற்கும் ஒப்பாயிருக்கிறது என்ற வேத வாக்கியங்களுக்கு இணங்க என் சகோதரன் எனக்கு பிறந்தது இக்கட்டில் உதவுவதற்கு. நான் இன்னைக்கு படித்து ஒரு ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ல இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அங்கங்கே விளையாடுறதுக்கு என்ன விடமாட்டார். ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல பச்சாப்பு கிணறு ஒன்று இருக்குது, அதில் நீச்சல் கற்றுக்கு போனேன். அந்த சமயத்தில் இவர் வேணாடாங்க, கூட இருந்தவங்கெல்லாம் துணி மச்சான் குடி குதி நான் கட்டாங்க விட்டுட்டேன். அங்கிருந்து அடிச்சுட்டு தான் இருப்பார் வீட்டில். அந்த நிகழ்வுல என்னால் மறக்க முடியாது. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு அண்ணன் ஒரு தம்பிக்கு என்னவாய் செய்ய வேண்டும், தம்பி பிள்ளைகளுக்கு, தம்பி மனைவிக்கு என்னவாய் செய்ய வேண்டும் என்பதை ஞான அர்த்தத்தோடு செய்த ஒரு யாரும் அறியாத என்னை நன்றாயிருந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வருகின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி தேடி கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி தேடி கொண்ட நல்ல நேசரே. என் அண்ணாவின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சியடைகிறேன். பிறப்பதும் பிறந்து வாழ்வதும் வாழ்ந்து மறைவதும் இயற்கையின் இயல்பு. அது ஒன்றே உன் பிரிவை தாங்கும் ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது அண்ணா. பிறப்பதும் வாழ்வதும் மறைவதும் ஒன்றே மனித வாழ்க்கைக்கு பெருமை சேர்த்து விடாது. கடமைகளை முடித்து வாழ்க்கை, கண்ணிய வாழ்க்கை, உதாரண வாழ்க்கை, ஊர் போற்றும் வாழ்க்கை, உற்றார் உவகை கொள்ளும் வாழ்க்கை, மற்றோர் மதிக்கும் வாழ்க்கை, மனசாட்சிக்கு நிறைவு தரும் வாழ்க்கை. இத்தகு வாழ்க்கை வாழ்ந்தோரையே வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் என நல்லோர்கள் சொல்கின்றனர், நல்லூல்களும் சொல்கின்றனர். அத்தகு வாழ்க்கை வாழ்ந்தவர்தான் அண்ணா, என் அண்ணா.